வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லேர்னிங் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட் பேலன்சர்னால் என்ன, லோட் பேலன்ஸோட டைப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். 2 EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். எலாஸ்டிக் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். லாஸ்ட் எப்படி நம்ம வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுவோம், அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, லோட் பேலன்ஸ்னா என்ன? லோட் பேலன்ஸ்னால் என்னென்னா, உங்கள் டிராஃபிக்கை வந்து சர்வரில் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதனால தான் லோட் பேலன்சர் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 300 ரிக்வஸ்ட் வருது அப்படின்னா லோட் பேலன்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 100 ரிக்வஸ்ட் ஈச் சர்வருக்கு வந்து ரிக்வஸ்ட் அனுப்பும். ஸோ தட் டிராஃபிக் ஈக்குவலாக இருக்க மாதிரி அது பார்த்துக்கும். ஒருவேளை ஒரு இன்ஸ்டன்ஸ் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா மற்ற 2 சர்வரில் வந்து இந்த டிராஃபிக் அனுப்பிச்சிக்கும். இது ரெகுலராக ஹெல்த் செக்அப் பண்ணி வச்சுக்கும் இந்த லோட் பேலன்சர். ஸோ இதான் வந்து லோட் பேலன்ஸோட யூஸ். இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஃப்ரீ டயர் சூஸ் பண்ணுவோம். T2 மைக்ரோ எடுக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் வந்து நான் 2 சூஸ் பண்ண போகிறேன். விபிசி வந்து மை விபிசி க்ளவுட். நம்ம லாஸ்ட் வீடியோ எப்படி விபிசி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதை பாருங்கள். ஆட்டோ ஹவுசிங் பப்ளிக் எப்போ எனேபிள் பண்ணுறேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். செக்யூரிட்டி குரூப்ன்றது ஃபயர்வால் ரூல் மாதிரி இந்த வெப்சைட் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணோம். அது போட்டேன். ஸோ நான் HTTPS RDP போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி வருது. எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு கீபேர் இருக்குது. ஸோ நான் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறேன். ஸோ இனிஷியேட் ஆகிட்டு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம ஜஸ்ட் ஒரு ரீநேம் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம எலாஸ்டிக் ஐபி க்ரியேட் பண்ணுவோம். எலாஸ்டிக் ஐபி அப்படின்றது ஸ்டாட்டிக் ஐபி மாதிரி. ஏன் இது க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஏதோ ஷட் டவுன் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட பப்ளிக் ஐபி வந்து மாறும். ஸோ பப்ளிக் ஐபி மாறாமல் இருக்கணும், ஃபிக்ஸடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த எலாஸ்டிக் ஐபி அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். எலாஸ்டிக் ஐபி குட் நாட் பி அசோசியேட்டட். மேபி வேறு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிட்ட நம்ம அசோசியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வேறு எலாஸ்டிக் ஐபி எடுப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட் சர்வர் அசோசியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் சர்வர் அசோசியேட் பண்ணியாச்சு. நான் இன்னொரு எலாஸ்டிக் ஐபி க்ரியேட் பண்ண போகிறேன். நான் செகண்ட் சர்வர் அசோசியேட் பண்ணோம். செகண்ட் சர்வர் அசோசியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம 2 எலாஸ்டிக் ஐபி க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த சர்வர் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணாலும் பப்ளிக் ஐபி மாறாது, ஃபிக்ஸ்ட் ஐபியாக தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வெப்சைட் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற போது நம்ம ஃபிக்ஸட் ஐபினா தான் பெட்டர்.
ஸோ இனிஷியலைசிங்லேயே இருக்குது, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இனிஷியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கீ பேர் பண்ணால் தான் நம்மளால் டிக்ரிப்ட் பண்ண முடியும் பாஸ்வேர்டை. ஸோ நம்ம டிக்ரிப்ட் பண்ணி நம்மளுக்கு பாஸ்வேர்டு கிடச்சிருச்சு. ஸோ இது இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு ஒரு லோட் பேலன்ஸை க்ரியேட் பண்ணிவிடுவோம். மூணு டைப்ஸ் இருக்குது: அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், நெட்வொர்க் லோட் பேலன்சர், கிளாசிக் லோட் பேலன்சர்னு. அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா HTTP அண்ட் HTTPS டிராஃபிக் மட்டும்தான் எடுக்கும். நெட்வொர்க் லோட் பேலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா TCP அண்ட் TLS டிராஃபிக் எடுக்கும். எப்படின்னா உங்கள் ஹை ப்ராசஸிங் மாதிரி வீடியோ கேம்ஸ் மாதிரி இருக்குது, ஹை ப்ராசஸிங் ரிக்வஸ்ட் தான் நெட்வொர்க் லோட் பேலன்சர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிளாசிக் லோட் பேலன்சர் வந்து ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் ஒரு நெகட்டிவ் என்னன்னா, பாத் பேஸ்ட் ரவுட்டிங் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. 2009 லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை ஓவர் கம் பண்ணணும், கால் ரவுட்டிங் இன்டெலிஜென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நேமிங் வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம், நான் மை லோட் பேலன்சர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ VPC நம்ம க்ரியேட் பண்ணது மை VPC க்ளவுட் நான் கொடுக்குறேன். அண்ட் நான் 2 பப்ளிக் சப்நெட்டில் அசோசியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நான் ஒரு புது செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ண போகிறேன். HTTP and HTTP டிராஃபிக் நான் எனேபிள் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம வெப்சைட் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த போர்ட் ஓப்பன் பண்ணுறேன். ரவுட்டிங் நேம் எதுன்னு கொடுத்துக்கலாம். மை ரவுட்டிங் லோட் பேலன்சர் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து ஹெல்த் செக்அப் மாதிரி, எவ்வளோ டைம் வந்து உங்கள் இன்ஸ்டன்ஸ் செக் பண்ணோம், ஒரு ஹெல்த்தியாக இருக்கணுமா அன்ஹெல்த்தின்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து 5 to அது என்ன இருக்கோ டிஃபால்ட்டாக அப்படியே நான் வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், நம்ம க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸை. ஸோ 2 இன்ஸ்டன்ஸும் ஆட் டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன். நான் அப்போ நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு லோட் பேலன்சர். இப்போது நம்ம குயிக்காக வெப் சர்வீஸ் எனேபிள் பண்ணோம். ஸோ அது பண்ணலாம். இப்போது நான் சர்வர் மேனேஜருக்குள்ளே போக போகிறேன். இப்போது அதில் வந்து IIS சர்வர் எனேபிள் பண்ணோம். அதுதான் நம்மளால் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண முடியும். Add rules and features.
நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ரூல் பேஸ் தான் வேணும். நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம வெப் சர்வர் ஐஎஸ் எனேபிள் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் கொடுத்து ஆட் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் நார்மல் இன்ஸ்டலேஷன் மாதிரி தான் இப்போது இன்ஸ்டால் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட் வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். லோக்கல் ஹோஸ்ட் போயிட்டு ஓகே ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐஎஸ் எனேபிள் பண்ணுது. நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிப்போம் வெப்சைட்டை. நான் சிம்பிள் ஒரு HTML கோடு தான் இருக்க போகிறேன். ஸோ வெப்சைட்டில் எங்கே லோடாக பார்த்தா இந்த லோக்கல் டிஸ்டியில் iNetwork www ரூட்டில். ஸோ இது நம்ம தகுந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன HTML கோட் க்ரியேட் பண்ணுறோம். This is my website. ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணுவோம். டிஎன்எஸ் நேம்ன்றதை நம்ம ப்ரௌசரில் நம்ம போட போகிறோம். ப்ரௌசரில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகிடுச்சு இப்போது. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்